ராவணமவண்டா ஒத்தையில் நிற்கிற யமண்டா. எஸ், இந்த சாங் தான் ஒரே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ரீசெண்டாக ராமாயணம் ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே யாஷை கொண்டாடலாம், யாஷ் நடித்த அந்த கேரக்டரை கொண்டாடலாம். ஆனால் ராவணனை ஏன் தூக்கி வச்சு கொண்டாடணும்? இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ராவணன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு கேட்டீங்கன்னு கெட்டவனு பேர் எடுத்த நல்லவன்டா அப்படின்னு ஒரு குரூப் இங்கே சுற்றிட்டு தெரியுறாங்க. பட் ராவணன் நல்லவனா கெட்டவனான்றது எனக்கு தெரியாங்க. பட் ராவணன் நல்லவனா வல்லவனா கேட்டால் என்ன பொறுத்திருக்கோம், ராவணன் ஒரு வல்லவன்க. ஏன்னா அவர் 4 வேதங்களையும் படித்தவன், 6 சாஸ்திரங்களையும் படித்தவன். அதனால தான் அவரை 10 தலை ராவணன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ராவணன் நல்லவனா கெட்டவனான்றத விட ராவணன் நல்லவனா வல்லவனா இதுதான் பொருத்தமாக இருக்கும். ராவணன் எங்க தமிழ் மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் இங்கே கிளைம் பண்ணுறாங்க. நல்லவேளை ராவணன் எங்கள் முப்பாட்டன், ராவணன் எங்கள் கடவுள் அப்படின்னு சொல்லலை. அப்படி ஒருவேளை அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நிறைய இலக்கிய சான்று இல்லாம அந்த கிளைம் அவங்க கம்ப்ளீட்டா கிளைம் பண்ண முடியாம தான் போயிருப்பாங்க. ராவணன் தமிழ் மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற திராவிடியன் ஐடியாலஜியை ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் கிளைம் பண்ணுவாங்க. ஆனா அதுலயே ஒரு பெரிய முரண் இருக்குங்க. இந்த திராவிட சித்தாந்தம் ஃபாலோ பண்ற இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆரியன் திராவிடன் அப்படின்னு ஒரு தேர் இருக்குங்க. வடக்குல இருந்து வந்தவங்களும் ஆரியன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, தெற்குல இருக்கிறவங்க திராவிடர்கள் சொல்லுவாங்க. தெற்குல இருக்கிற மற்ற மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள திராவிடர்களா வந்துட்டு ஏத்துக்கவே மாட்டாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு கும்பல் இதை கிளைம் பண்ணுவாங்க. சரி, ஓகே, ராவணன் வந்து பாத்தீங்கன்னா ஆரியனா திராவிடன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ராவணன் தமிழ் மன்னன் திராவிடன் சொல்லுவாங்க. ஆனா ராவணன் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு பிராமணன். சோ திராவிடியன் ஐடியாலஜி பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆரியர்கள் தான். சோ ஆரியர்கள் எப்படி தமிழர்கள் ஆக முடியும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வருது. அதுவும் முக்கியமா ராவணன் சமஸ்கிருதம் படித்த ஒரு பிராமணன். சோ அவர் எப்படி நீங்க தமிழ் மன்னனா ஏத்துக்க முடியும்ன்ற ஒரு பெரிய கேள்வியின் கிளம்புதுங்க. ராவணன் எங்களோட மன்னன், ராவணன் தமிழ் மன்னன் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் மட்டும் கிளைம் பண்ணலங்க. ராவணன் எங்களோட மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு நண்பர்கள் நிறைய பேர் கிளைம் பண்றாங்க. வடக்குல நிறைய ஸ்டேட்ல ஒரு குறிப்பிட்ட சமூகமோ ஒரு குறிப்பிட்ட மக்களோ வந்து பார்த்தீங்கன்னா ராவனுக்கு கோயில் கட்டியிருக்காங்க. ஆந்திரால கோயில் கட்டியிருக்காங்க, ராஜஸ்தான்ல இருக்கு, பல மாவட்டங்கள்ல வடக்குல வந்து பார்த்தீங்கன்னா ராவணனை கும்பிடுறாங்க, வழிபடுறாங்க. அவங்களும் ராவணனை கிளைம் பண்றாங்க. அப்ப ராவணன் தமிழனா இல்ல வடக்கனா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழுதுங்க. ராவணன் வடக்கனா இல்ல தென்னாட்டை சேர்ந்தவனான்றது கேள்வி கிடையாது. ராவணன் தமிழனா அப்படின்றது இங்க ஒரு கேள்வி. ராவணன் தமிழன் அப்படின்றது நம்ம தேடி பார்த்தோம்னா நிறைய நூல்கள், இலக்கியம் இதை வச்சுதான் ராவணன் தமிழன் அப்படின்னு சொல்லி நம்ம அடையாளப்படுத்துவோம். ராவணன் எழுதிய இயக்கிய இந்த தமிழ் நூல் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து நான் பெருசா தேடும்போது எனக்கு கிடைக்கல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அதை நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். அவர் 10 தலை ராவணன் ஏன் சொல்றாங்கன்னா 4 வேதமும் 6 சாஸ்திரங்களும் படிச்ச அவர் தான் ராவணன் சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்தோட லிங்க் ஆனது. தமிழுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது. அவர் சவுத்துல ரூல் பண்ணதால தமிழ் மன்னர் அப்படின்னு அறியப்படுகிறார். ஆனா அவர் ஃபாலோ பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதமும் ஆரியன் ஐடியாலஜி தான் அவர் ஃபாலோ பண்ணிருக்காரு. அவரை விட ஒரு பெரிய சிவபக்தன் இந்த பிரபஞ்சத்திலே நீங்க பார்க்க முடியாது. சோ அவ்வளவு பெரிய சிவபக்தனான ராவணன் சிவனுக்காக அந்த தாண்டவ சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மியூசிக்கை வந்து அவர் எழுதியிருப்பாரு. அது வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல தான் இருக்கே தவிர தமிழ்ல கிடையாது. ராமன் வந்து வடக்க சேர்ந்தவர், அவர் ஒரு ஆரியனா இருப்பாரு. இங்க இருக்கிற தெற்குல இருக்கிற ராவணன் வந்து பாத்தீங்கன்னா திராவிடனா இருப்பாரு. சோ வடக்கு வெர்சஸ் தெற்குக்கு ஒரு சண்டையை மூட்டி விடுறதுக்காக ராவணனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் மன்னராகவும் பொற்றே செஞ்சு அந்த வடக்கு வெர்சஸ் தெற்கு, அந்த தமிழ் வெர்சஸ் ஹிந்தி, ஆரியன் வெர்சஸ் திராவிடியன் இந்த ஒரு ரேஸுக்குள்ள கம்பீட் பண்றதுக்காக இந்த திராவிடியன் ஐடியாலஜி தேவையில்லாம கொண்டு வந்த ஒரு கன்ஃபியூஷன். இந்த ராவணனை கொண்டாடும் இந்த ஒரு கல்ச்சர். ராவணனை கண்டிப்பா நீங்க கொண்டாடலாம். ஏன் தமிழ் நண்பர்கள் மட்டும் கொண்டாடலாங்க, வடக்குல இருக்கிற நிறைய பேர் ராவணனை கொண்டாடுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ராவணனை விட இந்த பிரபஞ்சத்துல மிகப்பெரிய சிவபக்தன் யாருமே கிடையாது. எல்லா சாஸ்திரமும் வேதமும் போர்களையும் கற்று நன்கு அறிந்தவர் ராவணன். அவளை இருந்தும் ராவணன் ஏன் விழுந்தான் அப்படின்றத நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ராவணனை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கொண்டாடுங்க, அது உங்களோட சுதந்திரம். ராவணனை எதிர்க்கிறவங்களும் ஏற்கிறவங்களும் இந்த நாட்டில் இருக்கதான் செய்யறாங்க. அதே சமயத்தில் ராவணன் யாருன்றதை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அவரை கொண்டாடுங்க. இந்த ராவணனை இவ்வளவு அளவுக்கு கொண்டாடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இது வரைக்கும் வந்த எல்லா ராமாயண படங்கள்ல நடிச்சவங்க எல்லாம் ராவணன் கேரக்டர் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈர்ப்பு இல்ல, அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ஆனா இந்த படத்துல அந்த ட்ரைலர்ல ராவணனை விட ராவணனோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பேசும் பொருளானதுக்கு காரணமே தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டாடலாங்க, ஒட்டுமொத்த இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் கேரக்டர் வந்துட்டு கொண்டாடுறாங்க. ராவணன் கேரக்டர் தான் கொண்டாடுறாங்க, அதாவது ராவணனை கொண்டாடல. அதுக்கு முக்கியமான காரணம் யாஷோட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான். ராவணனை இந்த அளவுக்கு ஒரு ஹீரோயிக்கா இதற்கு எந்த ஒரு டைரக்டரும் காட்டினதே கிடையாது. அதுக்கான நோக்கங்கள் எனக்கு தெரியல. பட் இந்த ஒரு படத்துல ராவணனை விட ராவணனோட கேரக்டர் தான் கம்ப்ளீட்டா ரூல் பண்ண போகுது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ராவணனை இந்த அளவுக்கு எந்த ஒரு டைரக்டருமே எந்த ஒரு படத்திலுமே ராமனுக்கு எதிராக கெத்தா காட்டினதே கிடையாது. அதுதான் ஒரு முக்கியமான காரணம். பட் அட் த எண்ட் ராவணன் வீழ்த்தப்படுவான், ராமன் வெல்வான்.